ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரொம்ப டேஸ்டியான ஒரு எறா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்கு நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்து இதை முதல்ல ஊற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா, 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா கடல் பாசி, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேனில் வந்து எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸாக சேர்த்துட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாங்கனால நான் 1 சேர்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா லெமனும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே நீங்கள் வந்து தம்மில் வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு கமகமான ரொம்ப டேஸ்டியாகிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு